இன்றைய தேவ வார்த்தை மார்க்கு 1:43. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று மனதுருக்கத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறான். அதைவிட அதிகமான மனதுருக்கத்தோடு இயேசு அவனை கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். அவன் சுகமானான், சுத்தமானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் பின்பதாக இயேசு அவனுக்கு சொன்ன காரியத்தை தான் 43 நாம் வாசித்தோம். உனக்கு நான் செய்த இந்த நன்மையை, உனக்கு நான் கொடுத்த இந்த விடுதலையை, சுகத்தை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது வார்ன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வார்ன் பண்றாரு, நீ யாருக்கு இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அதே அதிகாரத்தின் 45வது கடைசி வசனம் சொல்லுகிறது, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான் என்று சொல்லி, அதனுடைய விளைவு எத்திசையிலிருந்தும் ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். பிரியமானவர்களே, குஷ்டரோகி வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஒருவேளை அசிங்கமான, அலங்கோலமான, அகோரமான ஒரு நிலைமை வாழ்ந்தான். இயேசுவோ அவனை மனதுருக்கத்தோடு தொட்டு சுகமாக்கினான். அந்த சுகமாக்கின அந்த வல்லமையை அவரிடத்துல பெற்றுக்கொண்ட அவனாலே இந்த செய்தியை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இயேசு அவனுக்கு சொல்லக்கூடாது என்று சொல்லி கண்டிப்பாய் எச்சரித்திருந்தும் கூட அந்த செய்தியை அவன் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணினது நிமித்தம் அநேக ஜனங்கள் 8 திசைகளிலிருந்தும் அவரிடத்திலே வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சொல்லக்கூடாது என்ற செய்தியையே அவன் இவ்வளவு தீவிரமாய் சொன்னான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அவன் சொல்லக்கூடாது என்ற செய்தியே அவன் கொண்டு சென்றான். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லு என்று சொல்லி கொடுத்திருக்கிற செய்தியை நாம் இன்னும் சொல்லாமல் வாய்களை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் பெற்ற சுகம், அவன் பெற்ற விடுதலை காட்டிலும் அதிகமான கிருபைகளையும் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நாம் புறப்பட்டு போய் நமக்கு கிடைத்த நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் மீட்பையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்ல வேண்டாமா? இந்த காலை வேளையிலே அந்த சிந்தனையோடு கூட உங்களுடைய நாளை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆமேன்.